எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஞ்சயும் நானும் vlog சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ விஆர் மாலில் ஷாப்பிங் பண்ண போகிறோம். நான் என்ன வாங்க போகிறேன்றதை பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சயும் நானும் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாலுக்கு போக யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச மால் எதுன்றதையும் சொல்லுங்கள். இப்போ நம்ம விஆர் மாலுக்கு போயிட்டு என்ன ஷாப்பிங் பண்ணுறோன்றதையே பார்க்கலாம். விஆர் மால் போகிறதுனா ஃபஸ்ட்லாம் உள்ளே போயிட்டு ரைட் சைடில் போனோம்னா பார்க்கிங் வந்துடுங்க. இப்போ வந்து அந்த மாலை ஃபுல்லாக நம்ம சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த மாலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கிங் போகிறதுக்கே நமக்கு அவ்வளோ டைம் எடுக்குது. வாங்க பார்க்கிங் போயிட்டு பார்க்கலாம். பார்க்கிங்க்கு வந்துட்டோம். பார்க்கிங் தொடங்கி நம்ம மேலே மாலெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வெளியே வர வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங் தான். நமக்கு டேவா நைட்டானே தெரியாது. உள்ளே வந்துட்டோம்னா டைம் கூட தெரியாது. ஒரு வழியாக கார் பார்க் பண்ணவும் ஒரு இடம் கிடச்சிது. பார்க் பண்ணிவிட்டு நேராக லிஃப்ட்டுக்கு தாங்க வந்தோம். அங்கே வந்தால் செக்யூரிட்டி பேக்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு லிஃப்ட் ஆன் பண்ணிவிட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட்டிங். நான் வந்து இன்றைக்கி மாலுக்கு என்னோடய பொண்ணு கூட தான் போயிருந்தேன். லிஃப்ட் வர வரைக்கும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து எந்தெந்த ஃப்ளோரில் என்னென்ன ஷாப் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். லிஃப்ட்டும் வந்துச்சுங்க. மேலே ஏறி உள்ளே போனோம். வழக்கமாக மாலுக்கு வர்றதுனா ஈவினிங்கில் தான் வருவோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஷாப்பிங் இருந்ததுனால சீக்கிரமே வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வெளியே போனோம். அதுக்காக காலையில் 9:30க்கே வந்துட்டோம். மாலை இவ்வளோ ஃப்ரீயாக நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது காலையிலன்றதுனால. ஷாப்லாம் பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது. எனக்கு மாலுக்கு வர்றதுக்கு ஃபஸ்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மாலுக்கு வர்றதுக்கு நான் அவ்வளோவா விரும்புறதில்ல. எதனாலன்னா அந்த ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஷைனிங்காக இருக்கா. வழுக்கிடக்கூடாதுன்னு நம்ம பார்த்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நடக்கிறோமா, அந்த மாதிரி நடக்கிறதுனால சீக்கிரமாக எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். எங்கே சீட் கிடைக்கும் உட்காந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். இந்த காரணத்துக்காகவே நான் மாலுக்கு வர்றதை அவாய்ட் பண்ணிவிடுவேன். வரமாட்டேன்னே சொல்லிவிடுவேன். ஆனால் இன்றைக்கி என்னோடய பொண்ணு உடலில் எனக்கு ரொம்ப முக்கியமான தேவையான பொருள் ஒன்று வாங்கி தரத்துக்காக என்னை மாலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்னன்னு தெரிஞ்சால் நீங்களே சிரிப்பீங்க பாருங்கள். மாலுக்கு வந்தது ஃபஸ்ட்டு போகிற ஷாப் எதுன்னு பார்த்தீங்களா? ஸ்கெச்சஸ் தான். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நான் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றது. ஆமாங்க, எனக்கு செப்பல் வாங்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். நானாக போய் வாங்கினேன்னா செப்பலுக்கு எதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுறேன். அது நடக்க கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் எனக்கு கால் வலி வந்துடுது. அதுக்காக என் பொண்ணு இன்றைக்கி விடாமல் என்ன கூடவே காலையிலேயே கிளம்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுத்து போட்டாங்க. நான் பொதுவாக செப்பல் வாங்குறதுனா டிசைன்லாம் செலக்ட் பண்ண மாட்டேங்க. நடக்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். அந்த மாதிரி பார்த்ததுல நாங்கள் செலக்ட் பண்ண செப்பல் 2 செப்பலுங்க. ஒன்று வந்து பிளாக் கலரு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்ச மாதிரி இருந்தது. இன்னொன்று வந்து இந்த பிளாக், அப்புறம் கோல்டு கலரும் இருந்தது. ரெண்டுமே போட்டு நடந்து பார்த்தேன். நடக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. நடக்கும்போது வழுக்கவும் இல்லை, நல்லா க்ரிப்பாக இருந்ததுனால ரெண்டுமே வாங்கிடுங்கம்மா, நீங்கள் அடிக்கடி வரமாட்டீங்க அப்படின்றதுக்காக என்னோடய பொண்ணு எனக்கு 2 செப்பலையுமே வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் ஷாப்புக்கு வந்திருந்தேன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்க மாட்டேங்க. செப்பலுக்கு எதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் என் பொண்ணு உடலை 2 செப்பலுமே சேர்த்து 5000க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. 2ஐயும் வாங்கி பேக் பண்ணிக்கிட்டு வந்தோம். ஆனால் எனக்கு அந்த செப்பல் கடைக்கு போகும்போது என்னோடய பசங்களை நான் சின்ன வயசில் கூட்டிகிட்டு போய் யூனிஃபார்ம் ஷூ அப்புறம் வந்து அவங்களுக்கு செப்பல்லாம் வாங்கினேன். அந்த டே தான் எனக்கு கவனம் வந்தது. பசங்க வளர்ந்துட்டு நமக்கு நேரத்தை செலவு பண்ணி நம்மளை கடைக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி தர்றது நினைக்கும் போது நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க. என்ன விலையில் எங்கே வாங்கி தராங்கிறது முக்கியம் இல்லை. அவங்களோட பிஸியான டைமில் நமக்கு நேரம் ஒதுக்கி கூட்டிகிட்டு போகிறது நமக்கு சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் பெருமையும் கூட. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். சாரீ, சுடிதார் இதெல்லாம் சேல் போட்டுட்டு இருந்தாங்க. சரி, அதையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். மாலில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய புது புது ஷாப் இருக்கும் பார்த்திங்களா. இந்த டைம் நான் மாலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மோர் பந்தல் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ எடுத்து நான் 1 மாதத்துக்கு மேலே இருக்குங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அந்த ஷாப்பை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சரின்னு பக்கத்தில் போயிட்டு எங்களுக்கு மசாலா மோரும் ஆர்டர் பண்ணிவிட்டு மோர் கொடுக்குற வரைக்கும் நான் சும்மா இருப்பேனா, உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஷார்ட்ஸ் கூட நான் அப்லோட் பண்ணிட்டேன். போயிட்டு வந்த டைம்லேயே நான் உடனே அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஷாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அது பார்க்குறதுக்கு வந்து அந்த வண்டி கடை மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வுட் ஒர்க் தான் பண்ணியிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம்.
மோர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா நீட்டாக கைக்கு க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு எதுவும் கையெல்லாம் படாமல் ரொம்ப சுத்தமாக கொடுத்தாங்க. அங்கே குடிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லைங்க, பார்சல் கேட்டால் கூட அவங்க பார்சல் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் 2 மோர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2மே ரெடி பண்ணி கொடுத்துட்டார். 2மே ஒரே ஃப்ளேவர் தான் கேட்டிருந்தோம். மோரை குடித்து பார்த்தேங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதில் பைனாப்பிள் கட் பண்ணி போட்டிருந்தாங்க குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் மாங்காவும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க. மோருக்கு மேலே கொஞ்சமாக காரா பூந்தி தூவியிருந்தாங்க. மோர் குடிக்கிறதுக்கு டேஸ்டியாக தான் இருந்தது. ஆனால் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோர் 200 ருபீஸாங்க. இதே நம்ம வெளியே குடித்தோம்னா ஒரு 20 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். மாலில் ஷாப் வச்சனால அந்த மோரோட விலை அந்த மாதிரி இருந்திருக்கு. மோர் பந்தலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த சரவை லைட்லாம் போட்டிருந்தாங்க. அதை சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஆர்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம், நான் வீடியோ எடுத்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர். நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு மோர் கூட நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சஞ்சய் அவங்க டேடியும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் பார்சல் வேண்டான்னு சொல்லிவிட்டு 3 பேருமே அங்கேயே மோர் குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். மோர் குடித்த தெம்பில் திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரஷ்ஷு வர ஆரம்பிச்சிது. சாட்டர்டே இல்லையா, கண்டிப்பாக காலையிலே எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷாப்லலாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். அந்த ஹேர் கிளிப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சின்ன வயசில் இந்த வளையல்லாம் போட்டு ஒரு மாதிரி கண்ணாடி வச்சு இப்படி சுற்றி சுற்றி பார்ப்போம் பார்த்திங்களா, அது அழகாக டிசைனாக வரும். அந்த மாதிரி அங்கே இருந்ததுங்க. எங்கள் சஞ்சய்க்காக ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் கிளிப்லாம் வாங்கினோம், எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு நான் வாங்கின கவர்லாம் விட்டுடக்கூடாது அப்படின்ட்டு அந்த கவர்லாம் இருக்கா கவனமாக எடுத்தமானும் பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஐஸ்கிரீமை பார்த்தா நான் எங்கனாலும் உடனே வாங்கிடுவேங்க. எனக்கு கேட்கவே வேண்டாம், என் பசங்களே எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இங்கேயும் குல்ஃபி பார்த்தேன், இருந்தாலும் இப்போ தானே மோர் குடித்தோம் அப்படின்றதுக்காக வேண்டான்னு சொல்லிட்டேன். எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் பார்க்கிங்க்கும் வந்துட்டோம். நாங்கள் வரும்போது பார்க்கிங் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ஃபுல்லாகிடுச்சு. கார் எடுத்துகிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.